இயற்கை விவசாய வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைக்க தேவையான அனைத்து இடுபொருட்களும் குறைந்த விலையில் கிடைக்கும் ஒரே இடம் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். போன பதிவில் திரு கௌதம் அவர்கள் கமர்ஷியல் பயோகேஸ் பிளான்ட்டை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாரு. இந்த வீடியோவில் வீட்டு தேவைக்கான பயோகேஸ் பிளான்ட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி போன பதிவு யாராச்சும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் லிங்க் ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். இது என்ன பயோகேஸுங்க? இது எங்கே போட்டிருக்கிறோம்? இது நம்ம சார் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பயோகேஸு. ஸோ இது வரைக்கும் நம்ம கமர்ஷியலாக நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வீட்டுக்குன்னு பிரத்யேகமாக பண்ணுறது. இது எங்கள் வீட்டில் சேலத்தில் வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம். ரயில் நகருங்கிற ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த இடத்துல போட்டிருக்கோம் பயோகேஸ். நார்மலாக போடுற பயோகேஸுக்கும் இதுக்கும் என்னங்க சார் வித்தியாசம்? ஸோ உங்களுக்கு நார்மலாக போடுறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமுமே கிடையாது. உங்களுக்கு நார்மல் பயோகேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். மாட்டு சாணத்துலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், சாப்பாடு காய்கறி வேஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கோம். இது வீட்டு லெவலில் உருவாகிற வேஸ்ட்டு ஒரு கிலோ 2 கிலோ வீட்டில் அது உருவாகும். அந்த லெவல் வேஸ்ட்ல இருந்து நம்மளால கேஸ் எடுக்க முடியுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த பயோகேஸ். நார்மலாக எஃப்ஆர்பி சிஸ்டத்தில் வச்சு பண்ணுறதுக்கும் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசங்க? சார் உங்களுக்கு எஃப்ஆர்பிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவல் பிளான்ட்டுக்கு போகும்போது எஃப்ஆர்பி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய தேவையாக இருக்கும். பட் சின்ன லெவல்னு நம்ம பார்க்கும்போது எஃப்ஆர்பி வந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் நம்மளுக்கு ப்ரைஸிங் டோட்டலாக ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வீட்டு லெவலில் பார்க்கும்போது அதிகமான ப்ரைஸிங் கொடுத்து யாருமே பயோகேஸ் போடணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த சின்டெக்ஸ் டேங்க்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு ஈக்குவலன்ட்டு உங்களுக்கு எஃப்ஆர்பியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வந்துட்டு இந்த சின்டெக்ஸ் டேங்க்லேயே கொடுக்குது. ஸோ இதில் போடுற வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டிலேருந்து உருவாகிற அந்த காமன் திங். அந்த ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சுன்னு டீ குடிப்போம், காஃபி குடிப்போம். ஸோ அந்த டீ காஃபி பவுடரை நம்ம அதில் ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு மீதி ஆகிற வேஸ்ட்டு, அந்த பிளேட் வேஸ்ட்டு இல்லை எக்ஸஸ் ஆகிற ஃபுட்டை வந்துட்டு நம்ம அதில் ஃபீட் பண்ணலாம். மதியானம் அதே மாதிரி லஞ்சிலேருந்து எக்ஸஸ் ஆகிற ஃபுட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம அதில் ஃபீட் பண்ணலாம். நைட்டும் அதே மாதிரி டின்னர்லேருந்து வர வேஸ்ட்டையும் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். மீன் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்துட்டு ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம மாவையும் இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். பழைய எண்ணெய் இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது ட்ரைனேஜில் தான் ஊற்றுவோம், கண்டிப்பாக அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம அதில் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வேஸ்ட்டுமே நம்ம அதில் ஃபீட் பண்ணி. என்ன போடக்கூடாதுங்க சார்? நார்மலாக பார்த்தீங்கன்னா பயோகேஸுக்குன்னு ஒரே ரூல் தான். ஸோ சின்ன லெவலுக்கு ஒன்று, பெரிய லெவலுக்கு ஒன்றுலாம் மாறாது. சிட்ரிக் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு நம்ம போடக்கூடாது. சிட்ரிக் கண்டென்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, தக்காளி, எலுமிச்சம், புளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சிட்ரிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு. இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த சைஸ் பயோகேஸ்க்கும் வந்துட்டு லைஃப் தாராளமாக இருக்கும். அதை போடவே கூடாதுங்களா? இல்லை ஒரு மினிமம் பர்சன்டேஜ் போடலாங்களா ஃபுட்டோட கலந்து? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா ரசத்தில் வந்துட்டு கண்டிப்பாக மினிமம் தக்காளி இருக்கும், புளி இருக்கும். ஸோ நீங்கள் சாம்பார் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வேணால் அதில் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் தக்காளி மட்டுமே எனக்கு ஒரு 1/2 kg வீணாகுது, ஒரு 3-4 தக்காளி வீணாக போகுது, அதை நான் பிளான்ட்ல ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுதான் அவாய்ட் பண்ணணும். ஃபுட்டில் மிக்ஸ் ஆகி வரலாம், தனியாக போடக்கூடாது. ஏன்னா ஃபுட்டில் அந்த மிக்ஸ் ஆகி வரதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. லெமன் போடலாம், லெமன் போடக்கூடாது. ஆனால் லெமன் ரைஸ் போடலாங்களா? லெமன் ரைஸும் போடக்கூடாது. லெமன் ரைஸும் உள்ள போடக்கூடாதுங்களா? இதில் என்னென்ன ஸ்டேஜிங் சார் உள்ள ஆகுது? சார் சின்ன லெவல் பயோகேஸுக்கு பெரிய லெவல் பயோகேஸ் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 3 ஸ்டேஜில் தான் வந்துட்டு ஒர்க்கிங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போடுற வேஸ்ட் எல்லாமே அந்த பிளான்ட்டுக்குள்ளார போய் ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உடைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்க பாக்டீரியா சாப்பிட்றதுக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அசிடோஜெனி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த அசிடோஜெனி ஸ்டேஜில் நேச்சுரலாகவே உள்ளார வந்துட்டு ஒரு அசிடிக் ஃபார்மேஷன் நடக்கும். நாம் எக்ஸஸாக வந்துட்டு சிட்ரிக் கண்டென்ட் எதுவுமே போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு பாக்டீரியா சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த உடஞ்ச மைன்யூட் பார்ட்டிகல்ஸை. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மெத்தனோஜெனி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீத்தேன் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மீத்தேன் கேஸை நம்ம பயோகேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுட் வேஸ்ட்டை கொண்டாந்து உள்ளே போடுறது அப்படியே போடலாங்களா, இல்லை ஏதாவது ஒரு க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணுங்களா? நார்மலாக சார் நம்ம வந்துட்டு எப்போ சாப்பிட்டாலும் வந்துட்டு மென்று சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மென்று சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உள்ளார போய் நம்மளுக்கு சீக்கிரம் வந்துட்டு டைஜஷன் ஆகும். அந்த சாப்பாடோட எனர்ஜி வந்துட்டு நம்ம உடம்புக்கு சீக்கிரம் போகும். சேம் திங் தான் வந்துட்டு பயோகேஸ்க்கும். பெரிய லெவல் பிளான்ட்டுன்னு இருக்கும் போது க்ரஷர் அந்த மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். சின்ன லெவல் பிளான்ட்டுக்கு நாங்கள் க்ரஷர் தனியாக கொடுக்கல. அதுக்கு நாங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயத்தை ரெஃபர் பண்ணுறோம். ஒன்று, வீட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஜார் வாங்கி வச்சுக்கிட்டு
வர வேஸ்ட் வந்துட்டு ஒரு டைம் ஜாரில் ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து அதுக்கப்புறம் இதில் வந்து ஊற்றலாம். ஆர் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் வேஸ்ட் உருவாகுது அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி அந்த வேஸ்ட்டை கொட்டி வச்சிருங்க. அது நல்லா ஊறிடும். காலையில் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணி அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு க்ரஷ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளார போயிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக. பெருசாக போடாமல் அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் கேஸ் ஜென்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ரிச்சாகவே இருக்கும். இது எத்தனை டிகிரியில் இங்கே வந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? சார் பயோகேஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு டிகிரி செல்சியஸை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். நார்மல் அட்மாஸ்பியருக்கு அந்த ரூம் டெம்பரேச்சர் டிகிரி தான் உள்ளாரையும் மெயின்டைன் ஆகும். ஒரு 35 to 40 டிகிரி செல்சியஸில் தான் உள்ளார வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது மெயினாக வந்துட்டு அனரோபிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால உள்ளார நார்மலாகவே அந்த ஹீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்க, இப்போ வந்து ஒரு வாரம் நமக்கு ஃபுட் வேஸ்ட் இல்லை, அனிமல் வேஸ்ட் இருக்குது. அந்த பயோகேஸ்ல போடுற அனிமல் வேஸ்ட்லாம் கொண்டாந்து நம்ம இதுல போடலாங்களா? கண்டிப்பா போடலாம். கோபர் கேஸ்ல போடுற வேண்டிய அனிமல் வேஸ்ட்லாம் கொண்டாந்து இந்த பயோகேஸ்ல போடலாங்களா? கண்டிப்பா போடலாம். ஏன்னா வந்துட்டு இதை நீங்க வந்துட்டு தனியா பார்க்க வேண்டாம். பயோகேஸ்ல இருந்து பெரிய லெவல் பயோகேஸ்க்கும் சின்ன லெவல் பயோகேஸ்க்கும் சைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸே தவிர போடுற வேஸ்ட் ஆகட்டும் போடக்கூடாத வேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே காமன் தான். ஸோ அனிமல் வேஸ்ட் மாட்டு சாணம் கிடைக்குது, இல்லை நம்ம நான்வெஜ்ஜோட போன்ஸ் கிடைக்குது. ஸோ நான்வெஜ்ஜோட போன்ஸ் நார்மலாக நம்ம ஏன் வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதில் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் எடுத்துக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லரி எல்லா பயோகேஸ்லேருந்து வெளியில் வரும். அந்த டைமில் போய் அடைச்சிக்கும் அந்த எலும்புலாம். ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்லுது. மற்றபடி நம்ம பெரிய லெவல் பயோகேஸ்க்கு சின்ன லெவல் பயோகேஸ்க்கு காமனாக ஒரே திங் தான். இப்போ கோபர் கேஸ்ல வர மெட்டீரியலையும் கொண்டாந்து இந்த பயோகேஸ்ல போடலாம். மாட்டு சாணத்தையும் போடலாம். மற்றபடி நார்மல் அனிமல் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ சிக்கன் வச்சிருக்காங்க, சில வீட்டில் கோழி வச்சிருக்காங்கன்னா கோழியோட வேஸ்ட் கொஞ்சம் வரும். அந்த வேஸ்ட்டையும் நம்ம இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். சாணம் மாட்டு சாணம் எல்லாமே ஃபீட் பண்ணிக்கலாம். அது போடுறதுக்கும் நம்ம வீட்டு வேஸ்ட் போடுறதுக்கும் கேஸ் ப்ரொடியூஷன் மாறுங்களா? கண்டிப்பா மாறும். ஏன் அப்படின்னா நார்மலாக ஃபுட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக வர ஒரு வேஸ்ட். ஸோ அந்த வேஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பாக்டீரியா சாப்பிட்டு அதை என்ரிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஸும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இதுவே வந்துட்டு மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா மாடு ஏற்கனவே வந்துட்டு அந்த புல்லை சாப்பிட்டு அதோட எனர்ஜிலாம் எடுத்துகிட்டு வெளியில் வரதான் மாட்டு சாணம். ஸோ ஹியூமன் வேஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஹியூமன் வேஸ்ட் வந்துட்டு நம்ம சாப்பிட்டு வெளியில் போகிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்ட்லேருந்தும் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டு சாணத்தை கம்பேர் பண்ணிங்கனாலும் சாப்பாடு வேஸ்ட்டை கம்பேர் பண்ணிங்கனாலும் ஒரு 5-7 கிலோ சாப்பாடு வேஸ்ட்டில் ஒரு 1/2 கிலோ கேஸ் நம்மளால் எடுக்க முடியும். அப்படின்னா அதுவே மாட்டு சாணமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 25 கிலோ வேணும். இது எதுக்குங்க இது எக்ஸ்ட்ரா வச்சிருக்குது? சார் இது நம்ம நார்மலாக எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை வீடு லெவலுக்கு பண்ணும் போது எப்படியும் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் வெளியில் போய் ஸ்டே பண்ணுவோம். அப்போ பயோகேஸை வந்துட்டு நம்ம வேஸ்ட்டு போடாமல் வச்சுருப்போம். பட் ஏற்கனவே இருந்த வேஸ்ட்லேருந்து கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆகிற கேஸ் பார்த்திங்கன்னா பலூனில் ஃபஸ்ட்டு போய் ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கேஸ் வருது இல்லைங்களா? அது எக்ஸஸ் ஆகிற கேஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா இந்த ஹோல் வழியாக வெளியில் வரதுக்கான அந்த வேஸ்ட்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வந்துட்டு ப்ரெஷர் வால்வை வந்துட்டு சேஃப்டி வால்வாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஊருக்கு கிளம்பும் போது இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த பலூனில் ஸ்டோர் ஆகிற கேஸை தாண்டி வர கேஸ் எல்லாமே வந்துட்டு இது வழியாக எஸ்கேப் ஆகிடும். அந்த பலூன்லேருந்து திருப்பி டேங்க்குக்கு வந்து டேங்க்லேருந்து இதில் வெளியே வந்து இது வழியாக வெளியில் போயிடும். ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு வேணும் இந்த பார்ட்ஸ் எல்லாம் கம்மி விலையில் போட்டோம்னா இதோட லைஃப்லாம் எப்படி இருக்கும் சார்? பார்ட்ஸ்லாம் கம்மி விலையில் போடுறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு 1 இயருக்கு அப்புறம் அது டோட்டலாக வந்துட்டு கேஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்குன்னு ப்ராப்பராக ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒர்த்தி செலவாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாகவே ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் பயோகேஸும். நாம் ஒரு குறிப்பிட்ட செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-15 சிலிண்டரோட காசு தான் ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம். அதை நம்ம கரெக்டாக பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு 10-15 சிலிண்டர் நம்மளுக்கு சேவ் தான் பண்ணி கொடுக்கும். இதோட லைஃப் வந்து 20 வருஷம் வருங்கிறீங்க? 20 to 25 வருஷம் தாராளமாக வரும். ஏன்னா இது வந்துட்டு சின்டெக்ஸ் டேங்க் தான். நம்ம வீட்டில் தண்ணி தொட்டியோட டேங்க் சேம் டேங்க் தான் இது. அது எந்த அளவுக்கு லைஃப் வருமோ அதே லைஃப் தான் இதுலேயே வரும். இது 3 லேயர், இதுலேயே 4 லேயர் டேங்க்லாம் இருக்குது. அது இன்கேஸ் கிளைண்ட் அதை ஆசைப்படுறாங்க அப்படின்னா 4 லேயர்லேயே நம்ம பண்ணி கொடுக்குறோம். டேங்க் ஓகேங்க. இந்த ஸ்லரி வெளிவர பார்ட்ஸு, டியூபு, கீழே வச்சிருக்கிற பலூனு எல்லாமே 20 வருஷம் லைஃப் வருங்களா? இல்லை சார், உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த கேஸ் பைப் லைனில் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. அந்த பலூனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 7 to 10 இயர்ஸ் வந்துடும். இன்கேஸ் ஏதாவது ஷார்ப் மெட்டீரியலில் குத்தி எங்கேயாவது ஹோல்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா
அந்த இடத்துல நம்ம பலூனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் பிளான்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாங்களா இல்லை ஒட்ட முடியுங்களா? ஏதாவது போட்டு எதுவுமே போட்டு ஒட்ட முடியாது. எவ்வளோ ஒட்டினாலும் வந்துட்டு அதோட கேஸ் வந்துட்டு வெளியில் போகிறது போக தான் செய்யும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பலூனை மட்டும் டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். பலூன் வந்து 10 வருஷம் லைஃப் வருங்க? 10 வருஷம் வரும் தாராளமாக. 3 டைப் சொன்னீங்க. இதில் அந்த 3 டைப்பும் என்னென்ன காஸ்ட் ஆகுதுங்க சார்? உங்களுக்கு 500 லிட்டர் ஸ்டார்டிங்கு. 500 லிட்டர் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அது செட் ஆகும். ஸோ உங்களுக்கு 2லேருந்து 5 கிலோ வரைக்கும் வேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19,500 ரூபா. ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 750 லிட்டர். இதில் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது ஷூட் ஆகும். இதில் 8லேருந்து 12 கிலோ வரைக்கும் வேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் கேஸ் வரும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23,500 ரூபா. இதுவே வந்துட்டு கூட்டு குடும்பமாக இருக்காங்க, இல்லை 2-3 மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டி போகிறோம். அவங்க வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு 15 கிலோ வரைக்கும் வேஸ்ட்டை நம்ம அதில் கொட்டிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் கேஸ் தாராளமாக வரும். அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 30,500 ரூபா. ஸோ இப்போ நான் சொன்ன ப்ரைஸிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷம் ஒன்ஸோ சேஞ்ச் ஆகும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு எல்லா மெட்டீரியலோட காஸ்ட்டும் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ இந்த சின்டெக்ஸ் டேங்க் இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ரேட் இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக ஒரு 2 to 3% சேஞ்ச் இருக்கும். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் செட் ஆகுங்களா? கண்டிப்பாக செட் ஆகும் சார். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே இது ஷூட் ஆகும். இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க, ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம பிளான்ட்டை வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். கேஸ் பைப் லைனை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற செட்டப்பு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 2nd ஃப்ளோரில் இருக்குது பிளான்ட்டு. நாங்கள் யூஸ் பண்ணுறது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சேம் வைஸ் வாடகை வீட்டில் இருந்தாலும் கீழே இடம் இருந்தாலும் நம்ம கீழே பிளான் செட்டப் பண்ணி கொடுப்போம். இப்போ 6வது ஃப்ளோரில் வச்சு நீங்கள் கேஸை கீழே எடுத்துகிட்டு போகிறப்போ அதோட ப்ரெஷர் கம்மியாகுங்களா? ப்ரெஷர் உங்களுக்கு கம்மியாகுது. ஏன்னா இது எல்லாமே கிராவிட்டியில் ஒர்க் ஆகுது. அது இல்லாமல் வீட்டு லெவலுக்குன்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு ப்ரெஷரை வந்துட்டு நம்ம நோட்டிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நாம் அதை பலூன்லேயே நீங்கள் பார்க்குறீங்க, பலூனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டு நாங்கள் ஒரு செட்டப் கொடுக்குறோம். அந்த செட்டப்பில் நம்ம வெயிட் வைக்கும் போது நார்மலாக வந்துட்டு பலூனுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ப்ரெஷர் மூலியமாகவே நம்ம சமைச்சிக்கலாம். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது அடிஷனல் சார்ஜஸ்லாம் இருக்குதுங்களா? ஆமாங்க சார். இப்போ நான் சொன்ன ப்ரைஸிங்கை தாண்டி ஒரு பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா 1500 ருபீஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜாக நாங்கள் வாங்கி. அந்த 3 மாடலுக்குமே அதே ப்ரைஸ் தான்? 3 மாடலுக்குமே இண்டிவிஜுவலாக 1500 தான் ப்ரைஸிங்கு. ஸோ ஆஸ் வெல் ஆஸ் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம். இப்போ யாராவது ஒரு வீட்டு லெவலுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளான்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு முதற்கொண்டு நாங்கள் வந்துட்டு அவங்கள கூட வச்சுட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் இதுக்கோட ஃபுல் டைமிங் எடுத்துக்கும் இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேஸ்ட்டை போடலாம், எந்த மாதிரி வேஸ்ட்டை போடக்கூடாது, இப்போ ப்ராப்ளம் வருது அப்படின்னா எந்தெந்த இடத்துலேருந்து ப்ராப்ளம் வரும், அதை நாமளே எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கை அவங்க கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் திருப்பி அந்த பிளான்ட்டுக்கிட்ட போகணுங்கிற அவசியமே இருக்காது. அவங்களே வந்துட்டு ஃபுல்லாகவே ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இதில் ப்ரெஷர் கேஜ் ஏதாவது தேவைப்படுங்களா? ப்ரெஷர் காஜுங்கிறது தேவைப்படாதுங்க சார். ஏன்னா சின்ன லெவல் பிளான்ட்டுங்கும் போது நம்ம அந்த அளவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரெஷர் கேஜை வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட்டில் தான் போகும். இப்போ மேலே வந்து ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் வந்து இதில் தான் ஸ்டோர் ஆகுங்களா? ஆமாங்க சார். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பயோகேஸ் பேக் ஆர் பயோகேஸ் பலூன்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் வந்துட்டு இந்த பலூன்லேருந்து தான் ஸ்டோர் ஆகும். இதில் ஒரு 1/4 கிலோ கேஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இதோட சைஸ் எவ்வளோங்க? இதோட சைஸ் வந்துட்டு ஒரு 4 அடிக்கு 4 அடி அந்த ஹைட்டு தான் மேக்ஸிமம். இந்த மாதிரி செவுத்துல மாட்டலாம், கீழே வைக்கலாங்களா? கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாட் அட்வைசபிள். இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். நாங்கள் அதுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். செவுத்தை ஒட்டி இந்த மாதிரி செவுத்தை ஒட்டி வச்சுக்கலாம். இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வெயிட்டை போடுறதுக்காக ஒரு சைடு கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு வெயிட்டான ஒரு மெட்டீரியல் லைக் வந்துட்டு நம்ம வீட்டில் பழைய பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் மண் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கலாம். ஆறு ஏதாவது பிவிசி பைப் இருக்குது அப்படின்னா ஒரு 3 அடி பிவிசி பைப் எடுத்து அதில் மண் வந்துட்டு கொட்டி இதுக்குள்ளார வச்சோம் அப்படின்னா நார்மலாக இந்த பேக்குன்னு ஒரு ப்ரெஷர் கிடைச்சிரும். இந்த ப்ரெஷர்லேருந்து இந்த பேக்லேருந்து ஸ்டோர் ஆகிற கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பலூனில் லாரி டயர்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியும் கிடையாது, அது அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுற பயோகேஸ் அது ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் நம்ம ஒரு R&D பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ஒரு டயர் டியூப்லேயோ இல்லை வந்துட்டு லாரி டியூப்லேயோ பண்ணிக்கலாம். சேஃப்டின்னு போகிறப்ப நீங்கள் வந்துட்டு அது கண்டிப்பாக வந்துட்டு போகக்கூடாது. ஏன்னா ஷார்ப்பான ஏதோ ஒரு சின்ன மெட்டீரியல் வந்துட்டு பட்டாலும் பஞ்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம வெஹிக்கல்லே இருக்குது. அதே தான் பயோகேஸ்க்கும். ஸோ ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த சின்ன மெட்டீரியல் ஏதோ பட்டுச்சுன்னா வெடிச்சிடும் அந்த ஸ்டோரேஜ். இது
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 to 750 GSM ரெண்டு டைப்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இதில் இருக்குது. இது 2 லேயருக்கு மாதிரி இருக்குதுங்க. 2 லேயர் இருக்கு, வெளியில ஒரு லேயர், உள்ளார ஒரு லேயர். இது நைலான் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஷார்ப்பான இது ஒரு மெட்டீரியல் லைட்டாக கிழிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. உள்ள இருக்கிற லேயர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேண்டி மேலே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார், இது எல்லாமே வந்துட்டு இன்பில்ட்டா வந்துடும். ஸோ உள்ள இருக்கிற லேயர் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு மேலே இருக்க அவுட்டர் லேயர் மட்டும்தான் தெரியும். இதுதான் வந்துட்டு 750 GSM. ஸோ உங்களுக்கு ஷார்ப்பாக ஏதோ ஒரு மெட்டீரியல் பட்டாலும் உள்ள இருக்க லேயருக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. சார் இதை வெயிலில் வைக்கலாங்களா இல்லை ஏதாவது ஒரு ஷெல்டருக்குள்ள தான் வைக்கணுங்களா? வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்துடுங்க சார். எவ்வளோ வருங்க சார்? உங்களுக்கு லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் வைக்கும் போது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் வரும். இதுவே நீங்கள் நிழலான ஒரு பகுதியில் இது வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிச்சனுக்குள்ளார கூட வைக்கலாம். ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு தாராளமாக இது மலையில் நிலையிலாங்களா? நிலையலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து சேஃப்டி எதுவும் ஓட்ட போட முடியாதுன்னு சொன்னீங்க, எதுவும் கிளியாது அந்த மாதிரிலாம். இந்த லாரி டியூப்ல எல்லாம் பண்ணா என்ன பிரச்சனை வருங்க அது வெடிச்சிச்சுன்னா? சார் ப்ராப்ளம்ங்கிறது என்ன வரும் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு கேஸ் வந்துட்டு எரியற ஒரு பொருள். ஸோ உங்களுக்கு லாரி டியூப்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒருவேளை அதாவது ஒரு ஷார்ப்பான மெட்டீரியல் பட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்க பொருள் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு பேர்ன் ஆயிரும். ஏன்னா இதில் இருக்கிறது மீத்தேன் கேஸ் தான். உங்களுக்கு ஒரு 500 600 டிகிரி செல்சியஸ் 700 டிகிரி செல்சியஸ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பயோகேஸ் பற்றிடும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு கம்பேரிட்டிவ் இதுதான் சேஃப்டி. லாரி டியூப்ல ஆர் அதர் தென் வேற எதுலையாவது பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்ல வீடியோஸை பார்த்து. ஸோ அது எதுவுமே வந்துட்டு சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம 100% கொடுக்க முடியாது கேரண்டி. இது அந்த மாதிரி ஃபயர் ஆகுங்களா? இது லைட் வெயிட்ங்கிறதுனால அந்த மாதிரி ஃபயர் ஆகுங்களா? சார் உங்களுக்கு ஃபயர் ஆகுறது நார்மலாக கேஸ் எப்படி ஃபயர் ஆகுனா உங்களுக்கு பயோகேஸுக்கும் நார்மல் எல்பிஜிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபயரிங் மெட்டீரியலுக்கு இக்னிஷன் டெம்பரேச்சர்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். இப்போ ஒரு சாதா தண்ணியை வந்துட்டு சுடு தண்ணியாக மாற்றுறோம் அப்படின்னா ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு அது ஆச்சுன்னா சுடு தண்ணியாக மாறிடும். அதே மாதிரி எல்பிஜி கேஸ் வந்துட்டு எரியணும்னா ஒரு 500 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும். 500 டிகிரிங்கிறது நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி பற்ற வைக்கிற ஒரு சின்ன ஸ்பார்க்கு. இதுவே பயோகேஸ்க்கு வந்துட்டு ஒரு 750 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த 750 டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் பத்தும். இன்கேஸ் இந்த லாரி டியூப்ல பண்றது லீக் ஆகும் போது பக்கத்தில் அந்த அளவுக்கு ஒரு growth-ஆன ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்பிஜி கம்பேர் பண்றப்ப இதுல வந்து பாதிப்பு கம்மி தான். இதை வந்து எலியெல்லாம் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? சார் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை நாங்கள் வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல நாங்கள் வைக்கிறது இல்லை. எல்லாமே வந்துட்டு ஹேங் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்று கிச்சன் உள்ளாரி ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது வீட்டுக்கு வெளியில ஷெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளார கூட நாங்கள் ஹேங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எலி வந்துட்டு மேலே ஏறி டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இல்லை. வாய்ப்பு கம்மிங்க சார். இது எப்படிங்க ஃப்ளேம் வரும் பார்க்கலாமா? எஸ் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோர் ஆயிருக்க பயோகேஸ் வந்துட்டு இந்த டியூப் வழியாக தான் வந்துட்டு நம்மளுக்கு வருது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு ரெகுலேட்டர் கொடுக்குறோம். நார்மலாக ஸ்டவ்வுக்கு உண்டான அந்த ரெகுலேட்டருக்காக தான் இதை கொடுக்குறோம், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இது பார்த்தீங்கன்னா பயோகேஸுக்குன்ட்டு நாங்களே ரெடி பண்ண ஒரு ஸ்பெஷல் பர்னர் ஆர் ஸ்டவ்னு கூட சொல்லிக்கலாம். இதில் வந்துட்டு சின்னதாக நீங்கள் தண்ணி காய வைக்கிறது, பால் காய வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்துட்டு சாப்பாடே வைக்கணும் அப்படின்னா நாங்கள் அதுக்குன்னு தனி ஸ்டவ் எங்ககிட்ட இருக்கு, அந்த ஸ்டவ்வை வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் எப்படி ஃபயர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வாசனை வருங்களா? கேஸ் திறந்து விட்டோம் வருங்க சார், வரும். என்ன வாசனை சார் இதில் வரும்? ஸோ உங்களுக்கு கேஸோட ஸ்மெல் தான் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு காய்கறி வேஸ்ட்டு போடுறதுனால அந்த அழுகுன ஸ்மெல் வருமா அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டாம் யாருமே. உங்களுக்கு கேஸோட ஸ்மெல் தான் வந்துட்டு வரும். ஸோ இப்போ இது பத்திருச்சு, வெயில்னால தெரியலீங்களா? ஆமாம், வெயில்னால உங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த பயோகேஸ் பேக்ல வந்துட்டு கேஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளேமோட அந்த டெப்த் வந்துட்டு நல்லாவே தெரியும். இதுல நம்ம குக் பண்றதுக்கும் நம்ம எல்பிஜி நார்மலா எல்பிஜி சிலிண்டர்ல குக் பண்றதுக்கும் டைம் வேரியேஷன் ஆகுங்களா? ஒரே டைம்ல ஆகுங்களா? சார் கண்டிப்பாக வந்துட்டு டைம் வேரியேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோ. ஸோ அந்த 16 கிலோ வந்துட்டு ஒரு 3 அடிக்குள்ளார இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த பர்னர்லேயும் வந்துட்டு அந்த ப்ரெஷர் இருக்கும். இதுவே பயோகேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கீங்க. பிளான்ட்ல இருந்து நம்மளோட பலூனுக்கு ஸ்டோர் ஆகுது,
பலூன்லேருந்து ஸ்டோர் ஆகிற கேஸை தான் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எல்பிஜி சிலிண்டரில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் வேரியண்ட் தான் இருக்குமே தவிர டோட்டலாக பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு. இதில் குக் பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்பு வருங்களா? குக் பண்ணுறவங்களுக்கோ வீசிங்கோ வேறு ஏதாவது அந்த மாதிரி பாதிப்புலாம் ஏதாவது? இல்லை சார், அந்த மாதிரி எந்த பாதிப்புமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் மக்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இது வந்துட்டு சாப்பாடு காய்கறி வேஸ்ட்ல இருந்து நம்ம தயாரிக்கிறோம், மாட்டு சாணம் வந்து தயாரிக்கிறோம், ஸோ அதுலேருந்து வர கேஸும் வந்துட்டு அதே மாதிரி ஸ்மெல் வரும், இல்லை சமைக்கும் போது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் எங்கேயுமே வந்துட்டு இது வரைக்கும் ஃபீட்பேக் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா நாங்கள் பெரிய லெவல் பிளான்ட்டு குப்பைக்காரன்ற கம்பெனி மூலிமா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளான்ட்டுக்கு மேலே போட்டிருக்கோம். எந்த இடத்துலையுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததே கிடையாது. ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் ரூமர் தான். பட் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. உங்களுக்கு நார்மல் குக்கிங் எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பயோகேஸ் யூனிட் போட்டிருக்கிறாங்க சார். எல்பிஜி இல்லாமல் இந்த பயோகேஸ் யூனிட் மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து குக் பண்ணிட்டு இருக்க முடியுங்களா? அதுதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு நீங்கள் எந்த லெவல் சைஸில் பயோகேஸ் பிளான்ட்டை போட்டிங்கனாலும் எல்பிஜி வந்துட்டு டோட்டலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட் வேஸ்ட் அதிகமாக கிடைக்கும், ஒரு நாள் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 750 லிட்டர் டேங்க்கு, இதில் நம்மளெல்லாம் 8லேருந்து 12 கிலோ வேஸ்ட் வந்துட்டு நம்மளால் போட முடியும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 12 கிலோ கிடைக்கும், ஒரு நாளைக்கு 5 கிலோ கிடைக்கும். ஸோ அந்த 5 கிலோ வர வேஸ்ட்லேருந்து நம்மளால் ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது உங்களுக்கு எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, ஒரு எல்பிஜி சிலிண்டர் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இந்த பயோகேஸ் பிளான்ட்டை நம்ம போடுறது மூலிமா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைமோ சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு ஒரு இயராக கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி ஆயிரும் எல்பிஜி சிலிண்டர் வாங்குறது. எல்பிஜிக்குன்னு செலவு பண்ற காஸ்ட் வந்து 50% வந்துட்டு குறைஞ்சிரும். இது ஃபுல் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணும்போது அது 75 to 80% சான்சஸும் இருக்கு. அந்த மாதிரி குறைஞ்சிரும். இதுல இருந்து வேஸ்ட் ஸ்லரி வெளியே வருதுங்க. இதை எடுத்து நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா? சார் கண்டிப்பாக வந்துட்டு பயோகேஸ்லேருந்து நம்மளுக்கு எப்பயுமே 2 வகையான அவுட்புட் கிடைக்கும். கேஸ்ன்னு நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான கேஸ் ஒரு சைடு கிடைக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான மென்யூர் கிடைக்கும். ஸோ அதை ஸ்லரின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லரி வந்துட்டு ஒரு 90% லிக்விடாக இருக்கும், 10% சாலிடாக இருக்கும். அது நல்ல நேச்சுரல் மென்யூரு. நம்ம கார்டன் வச்சுருக்கோம் இல்லை தோட்டம் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்துட்டு தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாம். பிஹெச் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அசிடிக்காலாம் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பிஹெச் நார்மலாக தான் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோகேஸ் பிளான்ட்டு ஆக்டிவாக இருக்கா, நல்ல கேஸ் ரிச்சாக இருக்காங்கிறத வந்துட்டு அந்த ஸ்லரி மூலிமா தான் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு பலூன் ஃபில்லாக இருக்குது ஆனால் எனக்கு கேஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் சொல்கிற விஷயமே அந்த ஸ்லரியோட பிஹெச்சை செக் பண்ணுங்கிறது தான். ஸோ எல்லா ஊர்லேயும் வந்துட்டு சயின்டிஃபிக் கடையில் வந்துட்டு பிஹெச் லிட்மஸ் பேப்பர்னு கிடைக்கும். ஒரு 30 ரூபா தான் அது. அதை வாங்கிட்டு வந்து ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்திங்கனாவே தெரிஞ்சிடும் எவ்வளோ பிஹெச் லெவல் இருக்குன்ட்டு. ஸோ அந்த பிஹெச் லெவல் நார்மலாக இருந்துச்சுன்னா தான் பிளான்ட் வந்துட்டு உயிரோடு இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அதனால் ஸ்லரி வந்துட்டு ரொம்ப பயோகேஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடியோட க்ரோத் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட க்ரோத் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் வளர்த்தி இருக்கிறதே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை பார்க்கலாங்க. இது என்ன பிஹெச்ல வரணும்? 7 தான் சார். நியூட்ரல்ல இருக்கணும் எப்பயுமே பிஹெச். நம்ம போடுற வேஸ்ட்டும் வந்துட்டு 7ல தான் இருக்கணும். வெளியில வர ஸ்லரியும் வந்துட்டு 7ல இருக்கணும். ஸோ இது வந்துட்டு நார்மல் தம்ப் ரூல். எல்லா டைப் ஆஃப் பயோகேஸ்க்கும் அதே தான். அந்த மென்யூரை நம்ம செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். எங்க வீட்டில இருந்து 750 லிட்டர்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 லிட்டர் மென்யூர் வருது. டெய்லி அந்த மென்யூரை வந்துட்டு நான் தண்ணியில கலந்து இந்த செடிகளுக்கு தான் ஊத்திட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு செடியோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். புதினா சும்மா ஒரு சின்ன செடியாக தான் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு மாசத்துக்குள்ளார வந்துட்டு இவ்வளவு புதினா. ஸோ அதே மாதிரி செம்பருத்தி ஆகட்டும், இந்த மருதாணி செடி வந்துட்டு இன்னைக்கு தான் நாங்கள் உடைச்சோம். சொல்லி இது ரொம்ப வந்துட்டு காடு மாதிரி இருந்துச்சு. செடியோட க்ரோத் வந்து அது மென்யூர் மூலியமா உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். இது வேற எதுவும் போட மாட்டேங்க, இது மட்டும்தான் மென்யூர் போடுவோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து வர முட்டை ஓடை நாங்கள் போடுவோம். ரோஸ் செடியெலாம் இருக்குது, முட்டை ஓடு போடுவோம். வெங்காய தோல் கூட நாங்கள் இதில் போடுவோம். ஏன்னா பயோகேஸில் வந்துட்டு வெங்காயத்தோல், பூண்டு தோல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்துட்டு கம்பேரிட்டிவாக நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 0 லைஃப் ஸ்டைலை வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுனால. இந்த ஸ்லரியை கொண்டு போய் போடுற இடத்துல கொசு வராதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைங்களா? உண்மைதான் சார். ஏன்னா இங்கே வர்றது இல்லை. அந்த கொசுவோட அந்த எக்ஸ் வந்துட்டு இந்த ஸ்லரி போறது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா வந்து டெத் ஆயிரும். ஸோ டெத் ஆனதுனால கொசுவோட உற்பத்தி வந்துட்டு அந்த இடத்துல டோட்டலா ரெடியூஸ் ஆயிரும். அதனாலதான் வந்துட்டு கொசு உற்பத்தி வந்துட்டு இந்த பயோகேஸ் யூஸ் பண்ணும்போது கம்மியா இருக்கு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றி சார். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனல் அடுத்த கட்டமாக ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேஜ் மற்றும் அந்த குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.